234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்கிட வேண்டும். இந்துக்களுடைய கோரிக்கைகளையும் அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சியான திராவிட மாடல் திமுக முஸ்லிம் லீக் மாநாட்டிலே சென்று பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே போல கிறிஸ்தவ அமைப்புகள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் சென்று பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை சொல்ல முடியாத, இந்துக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இந்த திராவிட மாடல் திமுக அரசாங்கம் இருக்கிறது. எனவே இந்துக்களுக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்க வேண்டும். இஸ்லாமிய மக்கள் 100% வாக்களிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறார்கள். எனவே எல்லா அரசியல் கட்சிகளும் அங்க போயிடுறான் ஓட்டு வேணுங்கிறதுக்காக. ஆனா இந்துக்களுடைய வாக்கு கட்சி வாரியாக, ஜாதி வாரியாக இன்னும் பல்வேறு வகைகளே சிதைந்து கிடக்கிறது. 100% வாக்குப்பதிவு நடக்குதுன்னா தேர்தல்ல 30% பேர் வாக்கு போடுவதில்லை, 70% தான் அதிகபட்சமா வாக்குப்பதிவு நடக்குது சராசரியா. இந்த 30% பேர் யார் ஓட்டு போடுறதுலன்னா இந்துக்கள் தான் ஓட்டு போடுறது. இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். இந்துக்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். சனாதன இந்து தர்மத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே இந்து கடவுளை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது. திராவிட கொள்கைகளை பரப்புவதற்கு, திராவிட கருத்துக்களை திணிப்பதற்கு முழு அரசு எந்திரமும், திராவிட மாடல் அரசு எந்திரம் வேலை செய்கிறது. இப்ப திராவிடர் கழகம் ஒரு ஈவேரா சிலை வைக்குது, ஒரு ஈவேரா உலகம் உருவாகிறது என்று சொன்னால் உடனே அதுக்கு அரசாங்கமே எல்லாரும் பண உதவி செய்கிறார்கள். அதே போலத்தான் கம்யூனிச இயக்கங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், அவர்களுடைய சித்தாந்தத்தை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கமே எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சி போட்டு கம்யூனிஸ்ட் புத்தகங்களை பூரா விற்கிறது. இந்த 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் திமுக ஆட்சி என்பது முழுக்க முழுக்க சனாதன இந்து தர்மத்திற்கு எதிரான பரப்புரைகளை செய்த ஆட்சியாக அரசு நிதி ஒதுக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய மசூதிகளை புனரமைக்க அரசு நிதி ஒதுக்குகிறார்கள், கிறிஸ்தவருடைய சர்ச்சுகளை புனரமைக்க அரசு நிதிகளை ஒதுக்குகிறார்கள். ஆனா கோவில்களுக்கு அறநிலையத்துறை நிதி உபயதாரர் தான். அரசு பொது நிதியில் இருந்தோ அரசு பொது தொகுப்பில் இருந்தோ கோவிலுக்கு எந்த உதவியும் செய்வது கிடையாது. இந்த நிலையிலே இந்துக்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சியுடைய மாநாடு இன்றைக்கு நடைபெறுகிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கக்கூடிய முயற்சியை இந்து மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு இன்றைய தினம் திராவிட மாடல் திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையாக மாறி மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே தடை விதித்து எங்களுக்கு இன்னைக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. ஜனநாயக நாட்டுல முஸ்லிம்கள் மாநாடு போடலாம், கிறிஸ்தவர்கள் மாநாடு போடலாம், திமுக எங்க பார்த்தாலும் மாநாடு போடலாம். ஆனா இந்து மக்கள் கட்சி மாநாடு போட்டா உடனடியாக தடை, அனுமதி இல்லை. இன்னைக்கு நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் அந்த கடிதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம். எப்பெல்லாம் சனாதன இந்து தர்ம மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதுகாப்பு, பொருளுதவி எல்லாம் செஞ்சு இந்த அரசாங்கம் செய்யுது. முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தக்கூடிய சனாதன ஒழிப்பு நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கெடுத்துக் கொண்டு சனாதனம், கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசினார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே போய் கலந்துகிட்டார். ஆனா இந்துக்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம், அதற்கு எதற்காக அரசு தடை செய்ய வேண்டும்? பேரணிக்கு தடை செய்யறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் பேரணிக்கு அனுமதி. சமீபத்திலே கூட ஈரானிலே கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து திடீர்னு 3000 பேர் 4000 பேர் பேரணி நடத்துறாங்க. அரசு அனுமதி, பாதுகாப்பு கொடுக்குது, எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நடத்துறாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து ரமணா ஹோட்டல் வரைக்கும் பேரணி நடத்தினீங்கன்னா போக்குவரத்து பாதிக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்ன போக்குவரத்து இருக்கும்? வியாபாரிகள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு. எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல மாநாடு, பேரணி, நிகழ்ச்சிகள் நடத்துகின்றன. அனுமதிக்கப்பட்ட இடம் சென்னையில, அந்த இடத்துக்கு ஏன் போலீசார் அனுமதி மறுக்கணும்? அதே மாதிரி உள்ளரங்கத்துல நாங்க மாநாடு நடத்துறோம். எம்சிஏ மைதானம், எல்லா கட்சியும் அங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த உள்ளரங்கத்துல ஒரு 5000 பேர் பங்கேற்கக்கூடிய வகையிலே இருக்கைகள் போட்டு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து நாங்க மாநாடு நடத்துறோம்.
உள்ளரங்கத்துல நடத்துற நிகழ்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் நிலைய பணி நடக்கிறதுனால இதை எங்களுக்கு தடுக்கிறாங்களாம். இதையெல்லாம் நாங்க இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். பாசிச அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை செயலிலே காட்டுகிறார்கள். நேத்து கூட திருச்சியில சிறுகனூர்ல மாநாடு போட்டாங்க திமுக. அரசு எந்திரம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. எல்லா மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அரசு பேருந்துகள் எல்லாம் மாநாடு கூட்டம் சேர்த்துறதுக்கு திசை திருப்பி விடப்பட்டது. ஆனால் இந்துக்கள் மாநாடு நடத்தினால் மட்டும் தடை என்று சொல்வது இது முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம், இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரக்கூடிய இந்த நேரத்திலே நரேந்திர மோடியினுடைய அலை இன்றைக்கு தமிழகத்திலே வீச துவங்கி இருக்கிறது. ஆகவே அதை கண்டு பயந்து நடுங்கி இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி தரக்கூடிய இந்த இந்து மக்கள் கட்சியுடைய மாநாட்டை இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக இதை சட்டப்பூர்வமாக அணுகுவோம். நீதிமன்றத்திலே சென்று, ஏன்னா எங்க எல்லா மாநாட்டுக்குமே இப்படி நாங்க நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி தான் நடத்தியிருக்கிறோம். அது மாநாடாக இருந்தாலும், விநாயகர் சதுர்த்தி விழாவாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்கணும். இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில ஒரு இடத்துல கூட RSS பேரணியை அவங்க அனுமதிக்கவே இல்லை. தொடர்ந்து தடை. RSS பேரணி நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை, நோட்டீஸ். ஆனா திமுக காரங்க எல்லா கல்லூரிகள்லயும் எல்லா இடங்கள்லயும் விழா நடத்தலாம், மாநாடு நடத்தலாம், நிகழ்ச்சி நடத்தலாம், திமுக கொள்கையை பிரச்சாரம் பண்ணலாம். ஆகவே இந்த பாசிச திமுக அரசை நாங்கள் நீதிமன்றத்திலே முறியடிப்போம். நாங்கள் நிச்சயமாக இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம். தேவையற்ற ஒரு பதட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்க நினைக்கிறது. நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு, நீங்கள் முஸ்லிம் லீக் மாநாடு நீங்களே பங்கெடுத்துக் கொண்டீர்கள், கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு நீங்களே பங்கெடுத்துக் கொண்டீர்கள், ஏன் இந்துக்கள் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு தடை விதிக்கிறீர்கள்? உங்கள் கவனத்தை கொடுங்கள் காவல்துறைக்கு அல்லது உங்களுடைய நிர்வாகத்திற்கு உத்தரவிடுங்கள். ஜனநாயகத்திலே எல்லோருக்கும் இந்த உரிமை உண்டு. எங்களுடைய உரிமைகளை பறிக்காதீர்கள் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியை அகற்றுவது அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்று நாங்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பணியாற்ற இருக்கிறோம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய அமித்ஷா அவர்கள், ஐயா எடப்பாடி, இவங்க தான் எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா வேண்டாமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அதனால நாங்க அவங்களுடைய முடிவுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை விட்டு விடுகிறோம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்து செயல்படுவதற்கான நிச்சயமாக வைப்போம். அதெல்லாம் பரப்பப்படக்கூடிய வதந்தி. அவர் விஜய் அவர்கள் திமுகவினுடைய டூல் கிட்டாக செயல்படுகிறார். திமுகவே இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விடுது. திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. புரியுதுங்களா? திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. திரிசாவோட கல்யாணத்துக்கு போறாரு, எங்கேயோ நடக்கிற இன்னொரு நடிகை கல்யாணத்துக்கு போறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ள யாரு படம் எடுக்க முடியும்? அந்த படத்தை எடுத்து வெளியிட்டது யாரு? இந்த திமுக உளவுத்துறைக்கு இதான் வேலை. புரியுதுங்களா? யார் திராவிட முன்னேற்ற பிளாக்மெயில் அரசியலை இந்த திமுக அரசு செயல்படுத்துகிறது. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு ரகசிய உறவு எப்பவுமே உண்டு. அவங்களுக்குள்ள பேசி வச்சுதான் அவங்க செய்யறாங்க. திமுகவுடைய டூல் கிட் தான் தாவேகா. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால அவங்க தான் இந்த வதந்தியும் கிளப்பி விடுறாங்க. திமுக தான், திமுகவினுடைய ஊடகங்கள் இந்த நேரேட்டிவை செட் பண்றது யாருன்னா திமுக தான் செட் பண்ணுது. என்னன்னு தெரியுமா? அவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க. இது ஒரு பொய்யான தகவல். சார், விஜய புகழலாம், என்ன வேணா பண்ணலாம். தாவேகா என்பது திமுகவினுடைய டூல் கிட். பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்காக, இளைஞருடைய வாக்குகளை திசை திருப்புவதற்காக, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய டூல் கிட்டாக தாவேகா செயல்படுது. அதனால இதுல முருகன்ஜி புகழ்ந்து பேசிட்டாரு, புரியுதுங்களா, அல்லது இன்னொருத்தர் புகழ்ந்து அறிக்கை கொடுத்துட்டாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். தமிழகத்திலே
பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது. மிகப்பெரிய இதுவும் பொய். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஈரான்ல இப்பொழுது யுத்தம் நடக்கிறது. உலக நாடுகளில் எல்லாம் நீங்க நம்முடைய இலங்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறுது, பெட்ரோல் தட்டுப்பாடு. ஆனா நம்முடைய இந்திய எண்ணெய் நிறுவனம் மிக தெளிவாக அறிவித்து விட்டது, ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எண்ணெய் நிறுவனம் மட்டுமில்ல, ஈரான்காரனே சொல்லிட்டான், ரஷ்யால இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எண்ணெய் எங்களுடைய அந்த துறைமுகத்து வழியா வரலான்ட்டான். இதுக்கு மேல நரேந்திர மோடி என்ன பண்ண முடியும்? இத திமுக காரனால செய்ய முடியுமா? நீ சொல்ற, ரைட், வாதத்துக்கு வர்றேன். சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க தேர்தல் வாக்குறுதி, திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னீங்களா இல்லையா? அந்த மானியத்தை இப்ப கொடுங்க. மக்கள் சிரமப்படுறாங்களா? அந்த மானியத்தை இப்ப கொடுங்க. சும்மா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து திமுக பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. எனவே எண்ணெய் தட்டுப்பாடும் வராது, சிலிண்டர் தட்டுப்பாடும் வராது. கண்ணை இமை காப்பது போல இந்த நாட்டை நரேந்திர மோடி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு பாதிப்பு, புரியுதுங்களா? ஆனால் இந்தியா மட்டும் இன்றைக்கு இந்த யுத்தத்தினால எந்த பாதிப்பும் இல்லை. இந்த யுத்தம் மட்டும் அல்ல, உக்ரைன் போர்லயும் நமக்கு என்ன பாதிப்பு? 2 பேருமே போர் நிறுத்த அறிவிச்சான் நம்ம மாணவர்களை மீட்டுட்டு வர்றது. பாலஸ்தீனத்துல நடந்ததே யுத்தம், அந்த யுத்தத்தில் இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு? 2 பேருமே இந்தியர்களை பத்திரமா மீட்டுட்டு வந்தாங்க. ஆனா மீட்டுட்டு வந்த உடனே ஸ்டாலின் போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாரு, நாங்க தான் அயலகத்துறை மூலமா மீட்டோம்னு, புரியுதுங்களா? அதனால எண்ணெய் தட்டுப்பாடு, சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு இதெல்லாம் எந்த காலத்திலும் வராது. அது நரேந்திர மோடி அவருடைய கைகளிலே இந்த நாடு பத்திரமாக இருக்கிறது. தொகுதி எல்லாம் நாங்க கேட்கறதுல அவங்களே கொடுப்பாங்க, நிச்சயமா. சார், விஜய் எப்பங்க தாய்மாமன் ஆனாரு? தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப ராகுலுக்கு குற்றம் வச்சு தாய்மாமன், புரியுதுங்களா? இந்த ஜோசப் விஜய்க்கு இவர் எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தாய்மாமன் ஆக முடியும்? தாய்மாமன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டும், புரியுதுங்களா? தாய்மாமன் சீருங்கிறது சாதாரண கேவலப்படுத்தக்கூடாது. விஜய்க்கும் தாய்மாமன் உறவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அதெல்லாம் தவறான வதந்தி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு ஜோசப் விஜய் வந்தால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க வர்ற மாதிரி திட்டமும் கிடையாதுங்க. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏங்க, நாங்க ஜோசப் விஜய் அவர் நடிக்க தொடங்கின காலத்துல இருந்து எப்பெல்லாம் இந்து சமயத்தை அவர் எதிர்த்து புதிய கீதைன்னு ஒரு படம், கீதை ஸ்லோகங்களை அவர் ஒரு கிறிஸ்தவ ஏஜென்ட்டுங்க ஜோசப் விஜய். அவருடைய மனைவியே கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார், ஒரு இலங்கை இந்து தமிழ் பெண்ணை. இன்னைக்கு அந்த தமிழ் பெண்ணை, ஒரு குடும்ப பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு, இன்னும் விவாகரத்தும் பண்ணல. இந்த தாவேக்காவுடைய ஐடி விங்கு கட்டின பொண்டாட்டியை பத்தி எவ்வளவு கேவலமா பேசலாம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான கலாச்சாரம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவேக்கா தொடர்புடைய நடவடிக்கை பார்த்து வெறுத்து போயிட்டான். இந்த விஜய் போறாருங்க, அந்த நடந்து போன அந்த பாதைய, அந்த கால் அச்ச ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு முத்தம் கொடுக்குது. இது என்னங்க? இது என்ன கலாச்சாரம்? அருவருக்கத்தக்க கலாச்சாரம் இல்லையா? அவன் மனைவி போனா என்ன, நாங்க கூட பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு பேசுறா ஒருத்தி. இதெல்லாம் அந்த தமிழர் கலாச்சாரமா? ஏங்க, சும்மாவாவது இந்த என்ன விளையாட்டு குழந்தைகளா? ஒரு காலத்துல சொன்னாரு, நாட்டில் மனோகரம் கட்சி மாறி போயிட்டாரு. என்னங்க, அப்ப கருணாநிதி அவர்கள் தான் என்ன சொன்னாருன்னா, கிளுகிழுப்பைக்காரனை பார்த்து, என்னங்க, சண்டைக்கு கூட்டிட்டு போனோம், கிளுகிழுப்புக்காரனை பார்த்துட்டு அந்த குழந்தை ஏமாந்து போயிடும். அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே தாய் கிட்ட வந்துருங்கிற மாதிரி நாஞ்சில் மனோகர் அங்க போனார், கையில பச்சை குத்திட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரு. இந்த விஜய் இன்னைக்கு வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இலவசங்களை போட்டி போட்டு அறிவிச்சு மக்களை ஏமாத்துறாரு, அந்த தொண்டர்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப தப்புங்க. அதனால விஜய் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போறார் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி. அந்த வதந்தியை கிளப்புவது திமுக தான் என்பது இந்த நேரத்தில் தெரியும்.